சந்தடி சாக்கில் கந்தப்பொடிக்கும் கால் பணம் என்பார்கள். இந்த பழமொழி கூறுவதைப் போன்ற சந்தடி சாக்கு அரசியல் களங்கள் இலங்கையிலும் உண்டு, உலக அரங்கிலும் உண்டு. அதிலொன்றுதான் தற்போதைய உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் அரசியல் களம், அதாவது வேர்ல்ட் கப் பொலிட்டிக்ஸ். அதென்ன வேர்ல்ட் கப் பொலிட்டிக்ஸ் என தலையை பீத்துக் கொள்ள தேவையில்லை. தற்போது ரஷ்யாவில் இடம்பெற்று வரும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் பின்னணியில் இருக்கின்றது இந்த சந்தடி சாக்கு ஆதாய அரசியல் களம். உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ரஷ்யா மீதான உலக அரங்கின் பார்வை இருந்த நிலைமை வேறானது. சிறிய போர்க்களம் முதல் முன்னாள் ரஷ்ய உளவாளி ஒருவரும் அவரது மகளும் லண்டனில் நஞ்சூட்டப்பட்ட சம்பவம் வரை ரஷ்யா மீது கடுமையான அழுத்தங்கள் இருந்தன. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த அமுக்கமானி ஒருமுறை அதிஉச்ச நிலைமைக்கு சென்று ஒரு கட்டத்தில் மேற்குலகமும் ரஷ்யாவும் மாறி மாறி 100க்கும் மேற்பட்ட ராஜதந்திரிகளை தத்தமது தரப்புகளில் இருந்து வெளியேற்றினர். அத்துடன் கிரெம்ளின் மீதான மேற்குலகின் பொருளாதார தடைகளும் இறுக்கமடைந்தன. ஆனால் உலக கிண்ண கால்பந்து போட்டி தொடர் ஆரம்பித்த பின்னர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினின் பழைய தந்திரோபாயங்களில் எந்த ஒரு தந்திரோபாயமும் மாறாத நிலையில் அவர் மீதான கடும் பார்வை தணிவதாகவே தெரிந்தது. முன்னாள் ரஷ்ய உளவாளி லண்டனில் நஞ்சூட்டப்பட்ட சம்பவத்தில் கடுமையாக முரண்பட்ட அதே பிரித்தானியாவில் இருந்து இங்கிலாந்தின் கால்பந்து ரசிகர்கள் உலக ரசிகர்கள் என ரஷ்யாவின் 11 ஸ்டேடியங்களை மொய்த்து பிடிக்கின்றனர். போட்டிகளுக்காக விற்று தீர்ந்த சுமார் 25 லட்சம் நுழைவுச் சீட்டுகளில் அரைவாசி பங்குக்கு மேலானவை ரஷ்யர்கள் அல்லாத ரசிகர்களின் கைகளில் உள்ளன. அதிலும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி தகுதிச் சுற்றில் வெற்றியடையாத அமெரிக்காவில் இருந்து கூட 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஷ்யாவில் தற்போது போட்டிகளை கண்டுகளித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிரீமியா பிராந்தியத்தை வலிந்து ரஷ்யா ஆக்கிரமித்துக் கொண்ட பழைய பிரச்சனை குறித்தோ அல்லது ரஷ்யாவின் மனித உரிமை மீறல்கள் குறித்தோ அதிகம் கரிசனை கொள்வதற்கு உலகம் இப்போது தயாரில்லை. முன்னாள் ரஷ்ய உளவாளி லண்டனில் நஞ்சூட்டப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தி ரஷ்ய போட்டிகளை ஐரோப்பிய தலைவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற பிரித்தானியாவின் விருப்பம் புறக்கணிக்கப்பட்டே 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டன. அதில் ஒரு முக்கியமான நகர்வு ரஷ்யாவிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான வயதை உயர்த்திய முடிவு. உலகக்கிண்ண போட்டி ஆரம்பித்த நாளன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ரஷ்ய அரசின் புதிய திட்டத்தின்படி ஆண்களுக்கான ஓய்வூதிய வயது 60லிருந்து 65 ஆகவும் பெண்களுக்கான ஓய்வூதிய வயது 55லிருந்து 63 ஆகவும் உயர்த்தப்பட்டது. நேற்று ஸ்பெயினும் ரஷ்யாவும் அரங்கில் மோதிய நாளில் இந்த முடிவை எதிர்த்து பரவலாக ரஷ்யர்கள் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தினர். ஆயினும் ஸ்பெயினை வீழ்த்தி ரஷ்யா காலிறுதி போட்டிக்களத்துக்குள் நுழைந்த தருணத்தில் அந்த போராட்டங்களின் வலு கேள்விக்குறியாகிவிட்டது. இவ்வாறான வேர்ல்ட் கப் பொலிட்டிக்ஸ் போன்ற சந்தடி சாக்கு அரசியல் இலங்கை தீவின் உள்ளூர் களத்திலும் உண்டு. இலங்கை தீவை பொறுத்தவரை தெற்கே விடாது கருப்பு மகிந்த குறித்த புதிய பரபரப்பு செய்திகளும், வடக்கே முதல்வர் விக்னேஸ்வரனை மையப்படுத்திய அரசியல் பேச்சுக்களும் களை கட்டுகின்றன. ஹம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட 7.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை மஹிந்த ராஜபக்ஷ தனது 2015ஆம் ஆண்டின் தேர்தல் பரப்புரைகளுக்கு பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர் விளக்கங்கள் இப்போது தெற்கில் களகட்டி வருகின்றன. அதேபோல விரைவில் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வடமாகாண சபையை மையப்படுத்தியும் தீவிரமான சந்தடி சாக்கு அரசியல் தலையெடுக்கின்றது. இந்த அரசியல் வடமாகாண சபையை மீண்டும் பரபரப்புக்குள்ளாக்குகின்றது. வடமாகாண சபையை பொறுத்தவரை அதன் முக்கிய காட்சி இப்போது முன்னாள் அமைச்சர் டெனீஸ்வரனை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை சுற்றி சுழல்கின்றது. வடமாகாண சபையில் கடந்த ஆண்டில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தனது அமைச்சரவையிலிருந்த 4 அமைச்சர்களை முதல்வர் விக்னேஸ்வரன் கட்டங்கட்டினார், பின்னர் பதவி நீக்கம் செய்தார். இது ஊரறிந்த ஒரு பழைய விடயம்.
இவ்வாறு கட்டங்கட்டப்பட்ட அமைச்சர்களில் கல்வி அமைச்சர் குருகுலராஜா, விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளின் அடிப்படையில் பதவி நீக்கப்பட வேண்டியவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் முதல்வர் விக்னேஸ்வரனோ இந்த இருவரை மட்டும் வெட்டிவிடுவதற்கு பதிலாக வடமாகாண சபையின் 4 அமைச்சர்களையும் பதவி விலகுமாறு கோரியதுடன் புதிய அமைச்சரவையை பின்னர் தெரிவு செய்துமிருந்தார். ஆனால் விக்னேஸ்வரனின் இந்த நகர்வுக்கு எதிராக பதவி நீக்கப்பட்ட அமைச்சரும் இளம் சட்டவாளருமான டெனீஸ்வரன் போர்க்கொடியொன்று உயர்த்தி ஸ்ரீலங்காவின் சட்டத்துறையை இந்த விடயத்தில் நாடி தேடி சென்றார். ஸ்ரீலங்காவின் அரசியல் சாசனத்தின்படி மாகாண அமைச்சர் ஒருவரை பதவி நீக்கும் அதிகாரம் மாகாணத்தின் ஆளுநருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தன்னை பதவி நீக்கம் செய்வதற்கு முதல்வர் விக்னேஸ்வரனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரித்தும் இல்லை என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் ஒரு காலத்தில் உயர் பதவியிலிருந்த விக்னேஸ்வரனை குறிவைத்து இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்தார். அவ்வாறாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில்தான் ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு முடிவை அறிவித்தது. முதல்வர் விக்னேஸ்வரன் டெனீஸ்வரன் மீது எடுத்த நகர்வுக்கு தடை விதித்து அதன் உத்தரவும் வந்தது. அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் 9ஆம் தேதிக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றது. அதாவது திருநெல்வேலிக்கே அல்வாவா என்பது போல முன்னாள் நீதிபதி ஒருவரின் நகர்வுக்குத்தான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தடையை போட்டது. அதாவது மாகாண அமைச்சர்களை பதவி நீக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இல்லை, அது ஆளுநருக்கே உண்டு என்ற இடித்துரைப்பு செய்தியுடனான செய்தி இது. இதனால் இப்போது விக்னேஸ்வரனை சுற்றி மீண்டும் தாளமுக்க மண்டலம் ஒன்று சூழ்ந்துவிட்டது. இந்த தாளமுக்க நிலைமையானது அவரது எதிரணியின் காட்டில் மழையை தருவிக்க முனைகின்றது. இதனால் முதல்வர் விக்னேஸ்வரன் தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டுமென வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தவராஜா கொடிபிடிக்கின்றார். ஏற்கனவே தமிழ் பேசும் மக்கள் சார்ந்த 2 மாகாணங்களிலும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் அதிகாரங்களை மையப்படுத்திய நீயானானா காரங்கள் போட்டிகள் உள்ளன. இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் தனது பங்குக்கு ஆளுநரை மேலும் பலப்படுத்தும் வகையில் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை முதல்வர் விக்னேஸ்வரன் தரப்பு மேன்முறையீடு செய்யலாம் என்பது வேறு விடயம். ஆயினும் இங்கு பிரச்சனை ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மட்டுமல்ல, மாறாக ஸ்ரீலங்காவின் நீதித்துறை ஊடாக கொழும்பு அதிகார மையம் மாகாண சபைகளின் அதிகாரத்தை மேலும் நலிவடை வைக்கும் லீலைகள் சார்ந்த பிரச்சனை இது. முதலில் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் முன்னர் ஒருமுறை வழங்கிய தீர்ப்பினூடாகவே வடக்கு கிழக்கு மாகாண சபையாக இருந்த ஒரே சபை 2ஆக துண்டாடப்பட்டு வடக்கு கிழக்கு என தனித்தனி மாகாண சபைகளாகின. இப்போது அந்த வழித்தடத்தில் மாகாணங்களுக்கு பெரியவர் முதலமைச்சர் அல்ல, ஆளுநரே என்ற செய்தியும் வந்துள்ளது. அதாவது டெனீஸ்வரன் வெட்டிய கிணற்றிலிருந்து பூதம் ஒன்று வெளிப்பட்டு மாகாண சபையின் அதிகாரத்தை பார்த்து மிரட்டுகின்றது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரை இப்போதைக்கு கொள்ளிக்கட்டையால் தலையை சொறிந்த கதைதான்.